ஹாய் வெல்கம் டு மை சேனல் ராஜதுரை எஃப்எஃப். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோப்பா வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ இதான் மேக் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ இது லைவ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி தேடி ஒன்று ஒன்றா கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவோட இது வந்து பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் டைட்டிலே தாங்க. எவ்வளோக்கோ கஷ்டப்பட்டு சேனல் கொண்டு வந்தோம். ஆனால் எல்லா சேனலும் கரெக்டாக இது ஸ்ட்ரைக்கு வார்னிங்கு இந்தமாரியே போயிடுச்சு. ஆனால் இந்த சேனல் வந்து இப்போ எப்படியோ கொண்டு வந்து 25K கிட்ட கொண்டு வந்தாச்சு. மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணால் ரீயூஸ்டு கண்டென்ட்னு வருதுங்க. இது பெரிய தலைவலியாக இருக்குது. ஆனால் இதை இப்போ 4 ஐடி கொண்டு வந்திருக்கோம். இந்த 4 ஐடிக்கு பதில் சப்ஸ்கிரைபர் ஐடியும் போடலான்னு இருக்கோம். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவோம், உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் உங்கள் ஐடியை நான் வந்து வாட்ச் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி போடுவேன். இப்போ டைம் ட்ராவல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியான் பாயை 2018 அடித்த பிளேயர்ஸ் அவங்கள பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிமேல் இன்ட்ரோலாம் முடிச்சிச்சு, நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பாருங்க, ஜியான் பாய் வந்து மாசலேட்டில் வந்து அடிச்சிட்ருப்பார். அவரே போட்டு பொழந்து கட்டியிருப்பாங்க. ஒரு யூஐடி காட்டுறேன் பாருங்கள். அவர் அடி வாங்கினதான் காட்டல, ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாததாக இருக்கும்ட்டு காட்டல. அவர் யூஐடி காட்டுற பாருங்க. யூஐடி நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்கள், ஐடியை பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டுடுவீங்க. அந்த மாதிரி அவர் வந்து ஜியான் பாய் அப்போ அடித்த பிளேயரு, இப்போ வந்து ஆஃப்லைனு. ஆனால் ஐடியில் சரியான ஒரு இது ஒர்த்து. ஓல்டு ரேரஸ்ட் ஐடியில் இதுவும் ஒன்றுங்க. மிஸ்டீரியஸான ஐடி. ஃபஸ்ட் எலைட்டு செகண்ட் எலைட் வரைக்கும் விளாண்டுருக்காரு. ஃபஸ்ட் எலைட்டு செகண்ட் எலைட்டு தேர்ட் எலைட்டு பேஜிக் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா. ஆனால் எலைட் பாஸ் போடல. ஆனால் 3வது 4வது ஐடியை பார்த்துட்டிங்கன்னா மிரண்டுடுவீங்க. 4th ஐடியை பார்த்தீங்கன்னா மிரண்டுடுவீங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஐடி வாட்ச் பண்ணலாமா? இப்போதைக்கு செகண்ட் ஐடி இருந்தால் வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். ஜியான் பாய் வந்து அடுத்து அடித்த பிளேயரோட யூஐடி நோட் பண்ணிங்க. யூஐடி உங்களுக்கு தெரியாதுன்ட்டு தான் நான் மேலேயே டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். யூஐடி கரெக்டாக நோட் பண்ணிங்க மக்களே. இந்த இடத்த ஒரு ஜியான் பாயை அடித்து கொண்டுட்டாங்களா வந்து அவர் ஜியான் பாய் அடித்து அவர் டீம்மேட்டை அடித்து சட்டை விட்டு அந்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேயரும் அந்தளவு இல்லை. ஆனால் மிஸ்டீரியஸான ரேரஸ்ட்டு ஐடினா அதுவும் யூஐடி டெக்ஸ்ட் பண்ணி இதை போட்டிருக்கேன் பாருங்க. பார்த்துங்க, நீங்களும் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு யூஐடியை பார்க்கலாமா? நேராக நம்ம ஐடிக்குள்ளே போய்ட்டு யூஐடி போட்டு செக் பண்ணால் ஆள் 30 days. அவர் ஃப்ரீ ஃபயரை விட்டு இப்போ தாங்க போயிருக்காரு. 63 லெவலு. இவருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முறையாக இருக்குங்க. ஐடி மரண மாதம் இருக்க மாரி எலைட் பாஸு முக்கால்வாசி எலைட் பாஸ் வரைக்கும் விளாண்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு லேட்டு பிளேயிங் பண்ணி அடித்து நொறுக்கியிருக்காங்க. கொளுத்துது. ஐடியா பார்க்கவே பங்கமாக இருக்குது. ஆனால் ஓல்டு ஐடிங்க, 6 years 7 years ஓல்டு ஐடி. நல்ல ஐடிங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். 63வது லெவலு அப்பா. நெக்ஸ்ட்டு இந்த ஐடி பார்த்தாச்சா? வேணால் யூஐடி பார்த்துக்குங்க. சப்ஸ்கிரைபர் உங்கள் யூஐடியும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 3வது ஐடி போகலாம். 3வது ஐடி பார்த்தீங்கன்னா மில்லில் ஜியான் பாயே சம்பவம் பண்ணிட்டாங்க. ஜியான் பாயோட இதில் வந்து எனிமியை பார்க்க போகிறதில்ல. ஜியான் பாயோட டீம்மேட்டு இருந்தால் இருக்காங்க பார்த்தீங்களா, குயின்னு ஷபாஷ்னு. அந்த குயின்ங்கிறவங்களில் அந்த ஷபாஷ்னு இருக்காங்க அவங்க. நெக்ஸ்ட்டு வரப்போகிறது எல்லாமே அவரோட டீம்மேட்டோட ஐடி தான். இல்லை அப்பயே சபாஷ்னு ஒரு இருந்தாங்க. அவர் யூஐடி செக் பண்ணிடலாமா? அவர் டீம்மேட்டில் ஆள் கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அவர் 2வது ஆள் தான் சரியான பிளேயர். ஒரு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கலெக்ஷனை பார்த்து நானே மறந்துட்டேங்க. அந்தளவு ஓல்டு ஐடி, ரேரஸ்ட்டு மிஸ்டீரியஸான பக்கு செம்ம ஐடிங்க. அது நல்ல ஐடி. இப்போ ஃபஸ்ட் எலைட்டு செகண்ட் எலைட்டு தேர்ட் எலைட்டு 4th எலைட்டு வரிசையாக விளாண்டுருக்காருங்க. நல்லா சூப்பரான பிளேயரு, மாசான பிளேயரு. இவர் மாதிரி பிளேயரை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அந்த மாதிரி பிளேயருங்க. பார்த்தீங்கன்னா அவரோட டீம்மேட்டெல்லாம் ஐடியை வாட்ச் பண்ணியிருப்பீங்க.
அவர் அடித்த எனிமியை விட அவரோட டீம் மட்டும் மரணமாக இருக்காங்க. அடுத்து வர ஐடியா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்குங்க. இது கூட அவர் டீம்மேட் தான். அவர் கூட குயின்னு ஒரு பொண்ணு அடிச்சு பாருங்க. அந்த ஐடியா பார்த்தீங்கன்னா மிர்சல் ஆகிடுங்க. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. 311 912 இந்த ஐடியா போயிட்டு ஃப்ரீ ஃபயரில் இன்ஸ்டால் பயங்கரமான ஷாக்குங்க. என்னன்னு நீங்களே பார்ப்பீங்க பாருங்க. அவ்வளோ பெரிய ஐடிங்க. இன்னும் இந்த ஐடி மட்டும்தான் இன்ன வரைக்கும் ஆக்டிவில் இருக்குது. நம்ம செக் பண்ணதில் பார்த்தீங்களா 1 hour தான் ஆகும். அவங்க ஐடியை லாகின் பண்ணி பார்த்தா 74வது லெவலு. பேர் ரிச்சன் எஃப்எஃப்னு வச்சுருக்காப்புல. சரியான டாப்அப்பு. ஃபஸ்ட்டு லைட்டு இப்போ வரைக்கும் ப்ளே பண்ணிருக்காருங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னாலே மிரண்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும். உங்கள் மாதிரி எங்கள் மாதிரி இல்லை, வேறு மாதிரி கலெக்ஷனு. ஈவோ பார்த்தீங்கன்னா எல்லா ஈவோவுமே எடுத்து வச்சுருக்காரு. சரியான டாப்அப் கை இவர். நான் அடித்து சொல்லுவாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு லேட்டு தேர்டு லேட்டு வரிசையாக ஒரு லேட்டை எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. ஒன்று தான் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னும் ஃபஸ்ட்டு லேட்டு செகண்ட் லேட்டு தான் போடவே இல்லை. அது விளாடவும் இல்லை. ஆனால் சரியான டாப்பு கைங்க. சரியான ஐடி. நான்லாம் பார்த்த உடனே மிரண்டுட்டேன். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். பேக்ரவுண்டில் நாய்ஸ்லாம் கேட்கும். நாய்ஸ்னால் பேக்ரவுண்டில் வேறு சவுண்ட்லாம் கேட்கும். அது பார்த்து இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். அடுத்து உங்கள் யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் எடுத்து போடுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ. பாய் பாய், லவ் யூ கைஸ்.